Hello friends, welcome to Thanivaruvan YouTube channel. இந்த வீடியோவில் அட்டகாசமான ராஜஸ்தான் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாகவே ராஜஸ்தான் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ், அங்கே யூஸ் பண்ணுற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம ராஜஸ்தான் ட்ரெஸ் மேளா நம்ம மதுரையில் நடக்குது. ஜூன் 21 ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த மேளா. ஜூலை 20 வரைக்கும் நடக்குது. காலையில் 10 மணிலேருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் நடக்குது. நீங்கள் மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பழைய நத்தம் ரோட்டில் இருக்கிற ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை, இங்கே தான் இந்த எக்ஸ்போ ராஜஸ்தான் மேளா நடக்குது. இதுக்கு நியர்பை ஸ்டாப் பாலமந்திரம் பஸ் ஸ்டாப். ரோட்டரி கிளப் பாரதி ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் அவங்க எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன தான் நம்ம ஊர் ஜுவல்லரி கலெக்ஷன் போட்டாலும் ராஜஸ்தான் இந்த மாதிரி இருக்கிற அவங்களுடைய ஜுவல்லரி கலெக்ஷன் ஆர்னமெண்ட்ஸ் மேலே நம்மளுக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கும். அந்த கலெக்ஷன்ஸுமே இங்கே வச்சுருந்தாங்க. நிறைய திங்ஸ் இருந்தது. ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லைங்க, ஹேண்ட்பேக் கலெக்ஷனும் இருந்தது. அதே மாதிரி நம்ம உட்டன் டாய்ஸாக இருக்கட்டும், உட்டனில் செஞ்ச பாக்ஸஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து மசாலா பாக்ஸ், அஞ்சரை பெட்டி உட்டனில் இப்போ பிரபலமாயிட்ருக்கு இல்லையா, அதுவுமே இங்கே அவைலபிளில் இருக்குது. உட்டனில் நம்ம அழகாக யூஸ் பண்ணுற மாரி நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய வித்தியாசமான சோக்கர் செட்டுமே வச்சுருந்தாங்க. நிறையா இருந்தது. அதேமாரி சின்ன சின்ன செயின் செட்டுமே வச்சுருந்தாங்க. இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் பார்க்கவே அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா 100ல் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதை பொறுத்து ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதுக்கடுத்து உட்டன் பேங்கிள் இருந்துச்சு இந்த எக்ஸ்போவில். நீங்கள் யாராவது உட்டன் பேங்கிள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது எக்ஸ்போ நடக்கையில் வாங்கியிருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உட்டன் பேங்கிள் வாங்கியிருக்கேன். இப்போ இல்லை, ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நம்ம ராஜா முத்தையா மன்றமில் நடந்த எக்ஸ்போவில் வாங்கியிருக்கேன். 1 or 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ நான் வாங்கல உட்டன் பேங்கிள் 50 ருபீஸு. மேபி இப்போ ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும் அந்த உட்டன் டாய்ஸ் கலெக்ஷன்லாம். இதெல்லாம் பேக்ஸுமே அவங்க ராஜஸ்தான் டைப் பேக்ஸ் நிறையா இருந்தது. கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. ஸ்லிங் பேக்கே நிறையா வச்சுருந்தாங்க. பர்சஸும் நிறையா இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். ஜூட் பேக்குமே நல்லா வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து டாப்ஸ் தாங்க. டாப்ஸு, சுடிதார் செட்ஸு, பேண்ட் கலெக்ஷன், இது எல்லாமே இங்கே அவைலபிள் இருந்தது. இந்த எக்ஸ்போவில் ப்ளஸ் சைஸ் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது. டாப்ஸு, சுடிதார் செட்டு, இதெல்லாம் ப்ளஸ் சைஸுமே வச்சுருக்காங்க. 5XL வரைக்குமே டாப்ஸு, சுடிதார் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. டிசைனுமே ராஜஸ்தான் டிசைனு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த டாப்ஸ்லேயே இருக்கட்டும், சாரீஸுமே அங்கே இருக்கிறது அவ்வளோ அட்ராக்ஷனாக இருந்தது. நல்லா காட்டன்லேயே இருக்கிறது. ஃபுல்லாக நல்லா கசகசன்ட்டு இல்லாமல் நல்லா காட்டனில் இருக்குது. இப்போ சம்மருக்கு ஏற்ற ட்ரெஸ் கலெக்ஷன்ஸு இதெல்லாம் நல்லா வித்தியாசமாக அழகாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒவ்வொன்றும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சைஸ் பிக் சைஸ், பெரிய சைஸ். பெரிய சைஸ் ஓகே. இல்லை ப்ளஸ் சைஸ் 52 சைஸ், XXL. லாஸ்ட் சைஸ் 50 சைஸ். லாஸ்ட் சைஸ் ப்ரைஸ் ஓகே. ये 550. 550. This one பெரிய சைஸ். இது 950. 950. சுடிதார் செட்ஸும் இருக்கா? அதெல்லாம் எந்த சைஸஸ் வரைக்கும் இருக்குது? செட் XXL இருக்கு, 5XL இருக்கு, எல்லாம் இருக்கு. 5XL இருக்குது. ஒரே ஒரு பீஸ் மட்டும் காமிங்களா? இது தந்தூரி இருக்கு. சுடிதார் செட்டில் எவ்வளோ இப்போ? இது பேண்ட் டாப் 1050 rupees, 1100 rupees. 1050, 1100.
Cost 50. எவ்வளோ அது? பாக்கெட் எடுத்தால் 100 3 பீஸ் 3 பீஸ் 100ஆ? ஃப்ரிட்ஜ் ட்ரே இல்லையா அந்த ட்ரேல இந்த இதை மாட்டி இதெல்லாம் எவ்வளோ? இது ஒன்று வாங்கினா 100 ருபீஸ். இது மாதிரி 4 பீசஸ் செட் ஆகும் பாக்ஸில் 350. இது அரிசி பருப்புலாம் அந்த மாதிரி அது 100 ருபீஸ். இந்த எல்லா திங்ஸும் வரும். ஒவ்வொன்றும் ஒரு மேஜிக் செய்யும். எப்படின்றது இந்த பாக்ஸில் இந்த புக்கில் வந்து எழுதியிருப்பாங்க. ஃபோட்டோகிராஃப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். இதை படித்து பார்த்து பசங்க வந்து மேஜிக் செய்யும். இல்லை எப்படின்றது இந்த இருக்குதுங்களா, இது என்னென்னு போகும். என்னது இது? சரங்கன்னா ஒரு குட்டி பால் இருக்குது. ஆடியான பால் எப்படி மேஜிக் பண்ணால் அந்த பால் திருப்பி அங்கேயே போகும். இது என்னது இது? மேஜிக் தான் மேஜிக் தான் குழந்தைங்க நார்மல் டாக்ஸிக்கு பெஸ்ட்டாக இந்த இருக்கும். மேஜிக் பேட் இங்கே பாருங்க. மேஜிக் பேட் இது பேர் மேஜிக் பேட். மேஜிக் பேட் இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கா? இந்த சைடு
ஆமாம். ரெண்டு சைடுமே நம்மளுக்கு ப்ளைனாக இருக்கா? ம். சரிங்களா? ஜஸ்ட் ஒன்று டேப் பண்ணுங்கள், பிரிண்ட் பண்ணுங்கள், பிரிண்ட் ஆகிடுச்சு எல்லாமே ஃபுல்லாக. ஒன்றும் பிரச்சனை. ஓ, எவ்வளோ இது? இது 650 வரும். 650. பசங்க வந்து அது படித்து பார்த்துட்டு தனியாக ரூமில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பசங்க ஸ்கூல் ஸ்டேஜில் பர்த்டே பார்ட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெரிய கடைகளில் அது மாதிரி கிடைக்கும். நம்ம வந்து குழந்தைங்க செஞ்சு காமிக்கலாம், குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா செஞ்சு காமிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களோட க்ரியேட்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இயற்கை இந்த பாக்ஸ் இருக்கு. ஆமாம். அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்கா? அதுக்குள்ளே ஒரு டைஸ் இருக்கா? டைஸில் விளாண்டுருக்கீங்களா சின்ன வயசில்? டைஸில் வந்து 1 to 6 வரைக்கும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சொல்கிறேன் பாரு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச நம்பர் 1ஆம் நம்பர் பிடிக்கும்னா 1ஆம் நம்பர் வந்து இப்படி மேலே வரணும். எனக்கு தெரியாமல் வச்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட கொடுங்க. உள்ளே நீங்கள் என்ன நம்பர்ஸ்னால் பார்த்து சொல்லுங்கள். அந்த பக்கம் வச்சுட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச நம்பர் மேலே வரணும். எனக்கு தெரியாமல் வச்சு கொடுங்க. புரியுதா? செலக்ட் த நம்பர் கிளிக் எனக்கு தெரியாமல். நான் வந்து இது வீடியோ எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் நான் என்ன நம்பர் வச்சுருக்கேன் டைஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டைஸை உருட்டி போட சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நான் டைஸ் வாங்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் வந்து அவர் நம்பர் வைக்க சொல்லிட்டார் பாக்ஸுக்குள்ள. சரி, நான் நம்பர் 2 டைஸ் தான் வச்சேன். அதுக்கடுத்து அவர் என்ன ஆன்சர் சொன்னார்ன்ட்டு நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில். இது வித்தியாசமான ஒரு மேஜிக்காக இருந்தது. சரி, என்ன நம்பர்னு சொல்லுங்கள். என்ன நம்பர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்களா நீங்கள்? நான் ஞாபகம் வச்சுருக்கேன். உள்ளே வச்சுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மாஸ்டர்கிட்ட கேட்கணும். இவ்வளோ வச்சு நம்பர் அப்படிங்கிறதுனா சொல்லுவாங்க. 1 2 2ஆம் நம்பர் எப்படி திறந்து பார்த்து சொல்லுங்கள். எப்படி இல்லை கரெக்டாக சொன்னீங்க. நான் அதுதான் வச்சேன். திறந்து பார்த்து இதை ட்ரிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒன்று தேங்க்ஸ்ண்ணா. அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க கரெக்டாக வந்து சொன்னாங்க. ஆனால் எப்படி இந்த மேஜிக்லாம் பண்ணாங்கன்றதை வந்து நான் யோசிச்சுட்டு அப்படியே வெளில வந்துட்டேன். இந்த எக்ஸ்போவில் மேஜிக் அந்த போர்டும் வந்து டாய்ஸு கிட்ஸுங்களுக்கானது இருக்குது. மேஜிக் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுறவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எப்படி அப்படின்றத. உட்டன் டாய்ஸ் மட்டும் நான் போகையிலே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அதனால் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருப்பேன். அப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்ததுனால ஓரளவுக்கு தான் கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. ரொம்ப எடுத்து வைக்கல அவங்க.